நாகரிகத்தையும் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த தமிழர் மண்ணில் தமிழர்களுக்கு பாதுகாப்பில்லை, தமிழர் உயிருக்கு பாதுகாப்பில்லை, அச்சுறுத்தல் இருக்கிறது. பாதுகாப்பு வேண்டும் என்று தமிழர் நிலத்தில் போராடுவது எவ்வளவு பெரிய அவலம் என்பதை எங்கள் உடன் பிறந்தார்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாடு, ஒரு நாடு என்பதை யார் வேண்டுமானாலும் கட்டமைக்கலாம். தன்னுடைய வலிமை மிக்க படையை கொண்டு, வல்லாண்மையை கொண்டு ஒரு நாட்டை யார் வேண்டுமானாலும் கட்டமைக்கலாம். ஒரு மன்னன் தன்னுடைய வலிமையை பயன்படுத்தி நிலங்களை அபகரித்து, நாடுகளை அபகரித்து ஒரு தேசமாக அறிவிக்கலாம், நாடாக அறிவிக்கலாம், ஒரு ராஜ்யத்தின் கீழ் கொண்டு வரலாம். நாடு எப்படி வேண்டுமானாலும் உருவாகலாம். ஆனால் உலகம் முழுமைக்கும் தாயகம் என்பது அப்படி உருவாக முடியாது. இந்த பூமி பெண்கள் தமிழருக்கென்று இன்றைக்கு ஒரே ஒரு தாயகம் மட்டும்தான் எஞ்சி இருக்கிறது, இந்த தமிழர் நிலம். ஒரு தாயகம் எப்படி உருவாகும்? ஆண்டாண்டு காலமாக, பல்லாயிரம் ஆண்டுகளாக ஒரு மொழி பேசக்கூடிய மக்கள் மரபு வழியாக அந்த நிலத்தில் வாழ்ந்து, அந்த நிலத்தில் பறந்து விரிந்து ஒரு தேசிய இனமாக உருப்பெற்று அந்த மொழி வழி தேசிய இனங்கள் வாழக்கூடிய பகுதி ஒரு தாயகமாக உருவாகும். அப்படி உருவான தமிழர் தாயகம் தான் இந்த தமிழர் நிலம். இது வல்லாண்மையால், படையின் வலிமை கொண்டு பிற நாடுகளை, பிற தேசங்களை பிடித்து ஒருங்கிணைக்கப்பட்ட நாடு அல்ல தமிழர்களின் தாயகம். அப்படிப்பட்ட தமிழர் தாயகத்தில் இன்றைக்கு நாம் பாதுகாப்பு இல்லை, தமிழர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. தமிழர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், தமிழர்களை பாதுகாப்போடு வாழ வைக்கணும் என்று நாம் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறோம். இங்க பல பேரு தமிழன் தானே. இந்த பூமி பந்தில் ஆகச்சிறந்த இழிச்சவாயம் தமிழன் தான். வியாக்கியானம் பேசுறான். நாம் தமிழ் கட்சி தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறது. வடவர்களின் வருகையை கட்டுப்படுத்தணும். இன்னர் லைன் பர்மிட் நடைமுறைப்படுத்து. அதிமுக ஆட்சியில் இருந்த போதும் நாங்கள் போராடினோம், திமுக ஆட்சியில் இருந்த போதும் போராடுகிறோம். ஆனால் இதுவரைக்கும் அதை நடைமுறைப்படுத்தல. என்ன சொல்றான்? அவர்களும் மனிதர்கள் தானேப்பா. ஏழை தொழிலாளிகள் வாழ வழி இல்லாமல் ஏழ்மையில் வரக்கூடிய வடவர்களை ஏன் நீங்க எதிரியா வாக்குறீங்க? அவர்களும் மனுஷன் தானே. யாருக்கு? உயிர்மை நியாயத்தை உலகத்துக்கு கற்றுக் கொடுத்த தமிழரிடம் எவன் பாடம் எடுக்கிறான்? யார்? இந்த திமுக அதிமுக தலைவர்கள் ஒவ்வொரு முறையும் இது குறித்து விவாதம் வரும்போது இவரிடம் கருத்து கேட்கிறாங்க. இதுவரைக்கும் இன்னர் லைன் பர்மிட் குறித்து திமுகவின் தலைமை ஐயா ஸ்டாலின் அவர்கள் வாய் திறந்து பேசல, கருத்து தெரிவிக்கிறார். ஆனால் திமுகவில் இருக்க அல்லக்கைகள், இரண்டாம் கட்ட தலைவர்கள் பேசலாம். அவர்களும் மனிதர்கள் தானே. இந்தியா என்பது ஒரு தேசம், அவர்களும் இந்தியர்கள் தான். இந்தியா என்பது ஒரு சுதந்திர நாடு, யார் வேண்டுமானாலும் வரலாம், வாழலாம். அவர்களும் மனிதர்கள் தானே. யார் பேசுறது? திமுகவின் தலைவர்கள் பேசலாம். நாங்கள் என்ன கேட்கிறோம்? இந்தியாவில் பல மாநிலங்களில் இன்னர் லைன் பர்மிட் நடைமுறையில் இருக்கிறது. இந்தியாவில் பல மாநிலங்களில் உள்ளூர் இடஒதுக்கீடு நடைமுறையில் இருக்கிறது. அந்தந்த மண் சார்ந்த மக்களுக்குத்தான் 80% வேலை வாய்ப்பை கொடுக்க வேண்டும், முன்னுரிமை கொடுக்க வேண்டும். கல்வி வாய்ப்பிலிருந்து, வேலை வாய்ப்பிலிருந்து, அரசியல் பிரதிநிதித்துவத்திலிருந்து அத்தனையிலும் அந்த மண் சார்ந்த மக்களுக்குத்தான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். இந்தியாவில் எண்ணற்ற மாநிலங்களில் இது நடைமுறையில் இருக்கு. இங்கே வியாக்கியானம் பேசுற பாரதிய ஜனதாவின் தலைவர்கள் மக்கள். இது இந்திய தேசம், பாரத் மாதா பேசலாம். வடவர்களும் மனிதர்கள் தானே, நியாயம் பேசலாம். ஆனால் பாரதிய ஜனதா அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பல மாநிலங்களில் இவன் இந்த நடைமுறையை வச்சிருக்கான். அந்த மண்ணை சார்ந்த மக்களுக்குத்தான் 80% வேலை வாய்ப்பில், கல்வி வாய்ப்பில் முன்னுரிமை கொடுக்கப்படும் என்ற சட்டத்தை பாரதிய ஜனதா வச்சிருக்கான். இங்க வாயிலே பேசுகிற இந்த கம்யூனிஸ்டுகள், மேற்கு வங்கத்தில் கம்யூனிஸ்ட் சட்டமன்ற தேர்தல் வந்தபோது அவன் கொடுத்த வாக்குறுதியில் இந்த நடைமுறை இருக்கு. கம்யூனிஸ்ட் வாக்குறுதி கொடுக்கிறான். நாங்கள் வென்று வந்தால் மண்ணின் மக்களுக்கு 80% முன்னுரிமை கொடுப்போம், சட்டம் இயற்றுவோம். வாய்களையே பேசிய கம்யூனிஸ்ட் தமிழ்நாட்டில் பேசுறான். இந்தியா என்பது ஒரு தேசம், அவர்களும் பாட்டாளிகள் தான், நீயும் பாட்டாளிகள் தான். பாட்டாளிகளுக்குள்ளாக, உழைக்க வர்க்கத்துக்குள்ளாக உடன் வரக்கூடாது. அப்படி என்ன மயில புடிக்கிறதுக்கு மேற்கு வகத்தில் நீ வாக்குறுதி கொடுத்த
பதில் இருக்கா? எந்த மானமுள்ள ஒரு கம்யூனிஸ்ட் எவட்டையாவது ஒருத்தன் பதில் இருக்கா? பாரதிய ஜனதா காங்கிரஸ் கொடுக்கலாம், கர்நாடகாவில், பஞ்சாப்ல அத்தனை தேர்தல்களையும் காங்கிரஸ் வாக்குறுதி கொடுக்கலாம். நாங்கள் வென்று வந்தால் இந்த மண் சார்ந்த மக்களுக்குத்தான் 80%, 90% பிரதிநிதித்துவம் கொடுப்போம், வேலை வாய்ப்பில், கல்வியில் முன்னுரிமை கொடுப்போம். காங்கிரஸ் பேசலாம். ஆனா அதே காங்கிரஸ் தமிழ்நாட்டுக்கு வந்த உடனே தேசியம் பேசலாம். நீயும் நானும் இந்தியன், எதற்காக கட்டுப்பாடு விதிக்கணும், எதற்காக இன்னர் லைன் பர்மிட் கொடுக்கணும், நியாயம் பேசலாம். ஏன்? இந்த பூமி பந்தில் ஆகச் சிறந்த எழுச்சிவாயன் தமிழர் தான். இது நான் தமிழ் கட்சிக்காரனுக்கு பிரச்சனை இல்லை, இதை எங்க சொந்த பிரச்சனைக்கு, என் வீட்டு பிரச்சனைக்கு நாங்க இங்க வந்து கத்திக்கிட்டு இல்லை. இங்க எங்கள் வீட்டு பெண் பிள்ளைகள், இங்க எங்க பிள்ளைகள் எல்லாம், சீமானின் தம்பிகள் எல்லாம் ஏதோ எங்கள் தேவைக்காக வந்து நிற்கல. தமிழ்நாட்டில் தமிழர் உரிமைகள் அத்தனையும் பறிக்கப்படுகிறது. அத்தனை வேலை வாய்ப்புகள்ல, மருத்துவ மேற்படிப்புகள்ல, மருத்துவ படிப்புகள்ல, தபால் துறையில, வங்கி துறையில, தொடர்வண்டி துறையில, அத்தனை துறைகளிலும் வடவர்கள் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள். ஒரே ஒரு உதாரணம், 2016 அஞ்சல் துறையில தேர்வு நடக்குது. 1500 பணி வாய்ப்பு. அதில் வெறும் 60 பேர் தான் தமிழர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறான். அப்ப அந்த தேர்வுல தமிழ் பாடத்தில் 25க்கு 25 மதிப்பெண்ணை ஹரியானாவை சேர்ந்தவனும், ஜார்க்கண்டை சேர்ந்தவனும், ராஜஸ்தானை சேர்ந்தவனும் எடுத்து பணி வாய்ப்பு பெறான். தமிழ் பிள்ளைகளாலேயே தமிழ் பாடத்தேர்வுல 25க்கு 25 மதிப்பெண் எடுக்க முடியல. அப்ப தமிழே தெரியாத ஹரியானாவை சேர்ந்தவன் எப்படி 25க்கு 25 தமிழ் பாடத்தில் தேர்வு எழுத முடியும்? அப்ப முழுக்க திட்டமிட்டு பாரதிய ஜனதா, மத்தியில் அதிகாரத்தில் இருக்கிற பாரதிய ஜனதா, இதற்கு முன்னால் அதிகாரத்தில் இருந்த காங்கிரஸ், இந்த மண்ணில் அதிகாரத்தில் முன்னாடி இருந்த அதிமுக, அது இப்போது தற்போது அதிகாரத்தில் இருக்கிற திமுக, அத்தனை பேரும் சேர்ந்து கூட்டுச்சதி செய்து தமிழர்களின் வாய்ப்புகளை பறிக்கிறார்கள். இப்போ இங்கே காவல்துறை தன்னுடைய இந்த நிலத்தை பாதுகாக்கணும், சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கணும், பணி கடமையோடு நீங்கள் பணி செய்து கொண்டிருக்கீங்க. ஆனால் இன்னும் 5 ஆண்டுகளில் உங்கள் துறையில் கூட வடவர்களை, வடநாட்டை சேர்ந்தவர்கள், வடமாநிலத்தை சேர்ந்தவர்கள் வந்து நிற்பான். அவன் சொல்லுவான், ஒவ்வொரு கிராம நிர்வாக அலுவலர்களையும் வந்து உட்கார்ந்துட்டான். நாங்க தாந்தமிச்சு பிள்ளைகள் எல்லாம் பேசும்போது தமிழர் நிலத்தில் ஒரு மான தமிழன் ஆளும்போது இதற்கு விடுதலை கிடைக்கும் பேசுறோம். உடனே பேசுறான், எடப்பாடி பழனிசாமி மானத்தமிழர் இல்லையா, அவர் ஆட்சியில் இருக்கும் போது இதெல்லாம் இல்லையா, அப்ப மானத்தமிழர் இருந்துட்டாரு தானே, இனிமே என்ன நீங்க தமிழர் கொள்கை, தமிழர் ஆளணும். யாரு? எடப்பாடி பழனிசாமி மானத்தமிழனா? எடப்பாடி பழனிசாமி ஒரு ஈழத்தமிழர். ஏன்? எடப்பாடி பழனிசாமி அதிமுக அதிகாரத்தில் இருந்தபோதுதான் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு ஆணையத்தில் தமிழ் தெரியாவிட்டாலும் ஆங்கிலத்தில் தேர்வு எழுதி நீ விஓவா ஆகலாம், ஆலை ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல நீ அதிகாரியாக ஆகலாம் என்ற சட்டத்தை கொண்டு வந்ததை இதே ஈழத்தமிழன் எடப்பாடி பழனிசாமியின் அதிமுக அரசு மறுக்க முடியுமா? அப்ப தமிழ் தெரியாட்டையும் நீங்கள் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல அதிகாரியாக முடியும், காவல்துறையில் அதிகாரியாக முடியும். இந்த பூமி பந்தில் வேற எங்க இருக்கு நிலைமை? கர்நாடகாவில் இருக்கா, ஆந்திராவில் இருக்கா, தெலுங்கானாவில் இருக்கா? தெலுங்கு பேசக்கூடிய மக்களுக்கு 2 மாநிலம் இருக்கிறது தற்போது, தெலுங்கானா, ஆந்திரம். ஆனால் ஆந்திராவை பூர்வீகமாக கொண்ட மக்கள் தெலுங்கானாவில் வேலை வாய்ப்பில் முன்னுரிமை பெற முடியாது. 2 பேரும் தெலுங்க. ஆந்திர மண்ணில் பூர்வீக குடிகளாக இருக்கக்கூடிய தெலுங்கர்களுக்கு தான் ஆந்திராவில் 80% முன்னுரிமை. தெலுங்கானாவை பூர்வீகமாக கொண்ட தெலுங்கனுக்குத்தான் தெலுங்கானாவில் 80% முன்னுரிமை. ஒரே மொழி பேசக்கூடிய ஒரே தெலுங்க. ஆனால் தமிழன் மட்டும் இழிச்சவான். வர்றவன் போறவெல்லாம் ஏறி மிதிக்கலாம். இதுக்கெல்லாம் இவ்வளவு கத்த தேவையில்லை தம்பி. வடவர்கள் தானே, மனிதர்கள் தானே, இன்னும் பேசலாம். நம்ம அக்காமார்கள், நம்ம அண்ணன்மார்கள், உடன்பிறந்தார்களே பேசலாம். இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை தம்பி, வந்து இருந்து போல் தம்பி. எங்கள் பெற்றோர்களுக்கு நாங்கள் ஒரு உண்மையை சொல்றோம், உள்வாங்கிக்கோங்க. வரலாற்று உண்மை. பாலஸ்தீனம் என்ற ஒரு நாடு இருந்தது. பாலஸ்தீனம் என்கிற ஒரு நாடு அதிகாரத்தால் கட்டமைக்கப்பட்ட ஒரு நாடு அல்ல. பாலஸ்தீனிய மக்கள் என்கிற ஒரு தேசிய மக்களுக்கான ஒரு தாயகம், வரலாறு தொட்டு பன்னெடுங்காலமாக ஒரு தாயகமாக பாலஸ்தீனர்களுக்கு இருந்த நாடு பாலஸ்தீனம். என்னாச்சு? யூதர்கள் எதிரிகளாக, அகதிகளாக பாலஸ்தீனுக்குள்ள குடிபெயர்ந்தார்கள்.
பெருந்தன்மையோடு பாலஸ்தீனர்கள் அகதிகள், வாழ வக்கற்றவர்கள், வழியில்லாதவர்கள் அகதியா வந்திருக்கா, வாழ்ந்துவிட்டு போகட்டும் அனுமதித்தார்கள். ஆனால் பின்னால் வரலாறு எப்படி மாறி போனது? எந்த பாலஸ்தீனத்துக்குள் அகதிகளாக யூதர்கள் நுழைந்தார்களோ அதே யூதர்கள் பாலஸ்தீனத்தை முழுமையாக ஆக்கிரமித்து ஆதிக்கம் செலுத்தி சொந்த தாயகத்தில் பிறந்த மண்ணில் பூர்வகுடிகளான பாலஸ்தீனியர்கள் இன்றைக்கு அகதிகளாக சுற்றிக் கொண்டிருக்கிறார்கள், போராடி கொண்டிருக்கிறார்கள். ஓட வழி இல்லை, உலகெங்கும் பரவி ஓடுறான் பாலஸ்தீனிய மக்கள். இது வரலாறு நமக்கு சொல்லும் செய்தி. இன்னொரு செய்தி சொல்றேன். பிரிட்டிஷ் ஆளுகைக்கு கீழ் இருக்கக்கூடிய ஸ்காட்லாந்து என்கிற ஒரு நிலம், ஸ்காட்லாந்து என்கிற ஒரு தேசிய இனம் பிரிட்டிஷ் ஆளுகைக்குள்ள இருக்கு. அவன் நூற்றாண்டுகளுக்கு மேலாக போராடி கொண்டிருக்கிறார்கள் ஸ்காட்லாந்து மக்கள். நாங்கள் ஒரு தனித்த தேசிய இனம், எங்களை தனி நாடாக பிரித்து விடுங்கள் என்று தனிநாடு கோரிக்கை வைத்து விடுதலை கோரி போராடலாம் ஸ்காட்லாந்து மக்கள். என்ன நடக்குது? 2014 வேறு வழி இல்லாமல் பிரிட்டிஷ் அரசு வாக்கெடுப்பு நடத்துது. ஸ்காட்லாந்தை தனி நாடாக அறிவிக்கலாமா வேண்டாமா வாக்கெடுப்பு ஸ்காட்லாந்தில் நடக்குது. ஆனால் நூற்றாண்டு கால கோரிக்கை விடுதலை போராட்டம், ஒரு தேசிய இனத்தின் போராட்டம் நடந்து கொண்டிருக்கு. அப்ப வாக்கெடுப்பு என்ன நடந்தது? வெறும் 10% வித்தியாசத்தில் ஸ்காட்லாந்து மக்களின் நூற்றாண்டு கால கனவு, விடுதலை கனவு தோற்று போனது. ஏன்? ஸ்காட்லாந்தில் பிரிட்டிஷ் அரசு ஏற்கனவே அதிகப்படியான அயலார்களை குடியேற்றி விட்டார்கள். அதிகப்படியான அயலார்கள் ஸ்காட்லாந்தில் குடியேறியதின் விளைவாக ஸ்காட்லாந்து மக்களின் நூற்றாண்டு கால விடுதலை போராட்டம், விடுதலை கனவு தோற்று போனது. ஜனநாயக வழியிலேயே அந்த விடுதலை போராட்டத்தை தோற்கடித்தார்கள். அப்படி இந்த நிலமும் மாறிக்கொண்டிருக்கிறது. அதை எங்கள் பெற்றோர்கள் நீங்கள் உணரணும். நீ ஸ்காட்லாந்துக்கோ பிரிட்டிஷுக்கோ பாலஸ்தீனத்துக்கோ போக வேண்டாம். இந்தியாவில் ஒரு வரலாற்று உதாரணம் இருக்கு. அசாம் என்ற ஒரு மாநிலம். அந்த அசாம் மாநிலத்தில், அசாம் என்கிற நிலத்தில் பிரிட்டிஷ் அரசு காலத்தில் மிக அதிகமாக பீகாரிகளையும் வங்காளிகளையும் பிரிட்டிஷ் அரசு குடியேற்றியது. அசாம்ல மிக அதிகமாக வங்காளிகளும் பீகாரிகளும் அங்கே குடியேறியதன் விளைவாக சுதந்திர இந்தியாவுக்கு பின்னால் அசாம் எங்களுக்கு சொந்தமானது என்று அசாம் மாநிலத்தை உரிமை கோரினார்கள் பீகாரிகளும் வங்காளிகளும். அசாம் பள்ளத்தாக்கை எங்களுக்கு தனி மாநிலமாக பிரித்து கொடுக்க வேண்டும் என்று பீகாரிகளும் வங்காளிகளும் இன்று வரைக்கும் போராடலாம். யார் சொத்து? அசாம் மக்களின் சொத்து. வெளி மாநிலத்தவர்கள் அயலார்களை அளவுக்கு அதிகமாக உள்ளே விடும்போது சொந்த தாயகத்தில், சொந்த நிலத்தில் நீயும் நானும் அகதியாவோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதன் விளைவாகத்தான் இன்றைக்கு தமிழர் நிலத்தில் இந்த வெளி மாநிலத்தவர்கள் தமிழரை அடிக்கிறான், தமிழர் உடைமைகளை அடிக்கிறான், பிடுங்கிறான். அந்த துணிவரனா இன்றைக்கு ஒட்டஞ்சத்திரத்தில் சரவணனை வெளிமாநிலத்தின் கொலைவெறி பிடித்த கும்பல் அடித்து கொள்றான். கும்மிடிப்பூண்டியில் கடந்த மாதம் ஒரு சிறுமியை ஒரு வெடிமாநில இளைஞன் காம வெறியோடு, காம இச்சையோடு பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகிறான். இப்படி தொடர்ந்து தமிழர் நிலத்தில் அச்சுறுத்தல் உருவாகி கொண்டிருக்கிறது. எங்கள் பெற்றோர்கள் நீங்கள் புரிந்து கொள்ளலாம். நாங்கள் சீமானின் தம்பிகளும் இப்படியே நின்று பேசிக் கொண்டிருக்க மாட்டோம். தமிழ்நாடு அரசு உடனடியாக வடவர்களின் வருகையை கட்டுப்படுத்தணும். இன்னர் லைன் பெர்மிட்டை நடைமுறைப்படுத்தணும். இல்லை, நாங்கள் இதை கண்டுகொள்ள மாட்டோம். தமிழர் சிக்கல் எங்களுக்கான சிக்கல் என்று நீங்கள் கடந்து போனால் இனி இந்த மண்ணில் எந்த மூலையில் தமிழனை வடமாநிலத்தவன் அடித்தாலும் சேலத்தில் வடமாநிலத்தை சீமானின் தம்பிகள் அடிப்போம். முன்னாடி பேசுறீங்க ஐயா கூட சொன்னாரு, இங்க வீரபாண்டியார் நகர்னு ஒரு நகர் இருக்கு, அங்க முழுக்க வடமாநிலத்தவன் தான் இருக்கான். என்ன வீரபாண்டியார் நகர், மயிறு நகர், இன்னும் கொஞ்ச நாள் அது ஜெயின் நகரா மாறும். அவ்வளவு அச்சுறுத்தல் இருக்கும். அத்தனை தொழில் வாய்ப்புகள், வணிக வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள், கல்வி உரிமை அத்தனையை வரிச்சுட்டான். நீ நினைச்சுக்கிட்டு இருக்க இங்க வந்து கடை வச்சிருக்க வட மாநிலத்துக்காரன்
அவன் தான் நேரடியாக நம் வளங்களை சுரண்டான்னு நினைக்கிற. அப்படி இல்ல, வேளாண்மை செய்யக்கூடிய நம் பெற்றோர்கள் வேளாண் விடுமக்கள் அவன் நினைக்கிறான், நான் சொந்த நிலத்தில் நான் உழுது வேளாண்மை செய்து கொண்டிருக்கிறேன், அதில் வரக்கூடிய வெண்டைக்காயும் கத்திரிக்காயும் வர்த்தகம் செய்தால் சந்தையில கொண்டு வந்து விற்பனை செய்தால் அதில் வரக்கூடிய லாபம் தனக்கு நீ நினைக்கிற. ஆனால் வேளாண்மை தொழிலில் கூட வடமாநிலத்தவர்கள் ஆக்கிரமிச்சுட்டான், ஆதிக்கம் செலுத்துறான். எப்படி? வேளாண் தொழிலுக்கு நீ பயன்படுத்தக்கூடிய இடுபொருள், உரம், இதனுடைய உற்பத்தி, இதனுடைய வர்த்தகம் அத்தனைக்கும் வடமாநிலத்தவன் ஆதிக்கம் செலுத்துறான். அப்ப என் சொந்த நிலத்தில் நான் வேளாண்மை செய்தாலும் அதற்கான வருவாய் வடமாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கு போகிறது என்பதை எங்கள் பெற்றோர் நீ புரிந்து கொள்ளணும். இந்தியாவிலேயே அதிகமான முட்டை உற்பத்தி, இந்தியாவிற்கே முட்டையை ஏற்றுமதி செய்யக்கூடிய மாவட்டம் நாமக்கல் மாவட்டம். பெருமையா பேசுறோம், முட்டை உற்பத்தி அதிகமா நடக்குது, பெருமையா பேசுறோம். ஆனால் அங்க நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோழி பண்ணையாளர்கள், முட்டை உற்பத்தி முதலாளிகள் தெருவில் நின்று போராடுறான். ஒரு முட்டைக்கு 50 பைசா கிடைச்சா போதும், நான் வாழ்ந்துருவேன். வாழ வழி இல்லாமல் கோழி பண்ணை உற்பத்தியாளர்கள், கோழி முட்டை உற்பத்தியாளர்கள் அங்கே பண்ணையை எழுத்த ஓடுறான். ஏன்? ஒரு முட்டைக்கு 50 பைசா கிடைச்சா போதும் தம்பி, நான் நடத்திடுவேன். கிடைக்கல. ஆனா முட்டை 6 ரூபாய் 7 ரூபாய்க்கு விற்கிறேன், இந்த விலை கொடுத்து நான் வாங்குறோம். இந்த காசில் 50 பைசா தமிழ் முதலாளிக்கு போகலன்னா அப்ப யாரா வீட்டுக்கு போகுது என்பதை நீ புரிந்து கொள்ளணும். ஏன்? கோழி தீவனம் முதல் கொண்டு முட்டை உற்பத்திக்கான அத்தனை இடுபொருளையும் வடமாநிலத்தவன் தான் உற்பத்தி செய்யறான், அவன் தான் வர்த்தகம் செய்யறான். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை தொழில் வாய்ப்புகளையும் வர்த்தக வாய்ப்புகளையும் அவர்கள் ஆக்கிரமித்து விட்டார்கள். நாம் இனியும் இழுத்துக் கொள்ளவில்லை என்றால் இந்த மண்ணில் நாம் அகதிகளாக மாறுவதை எவராலும் தடுக்க முடியாது. நாங்கள் உறுதியாக சீமான் தம்பிகளும் இதை காலத்தில் நின்று தடுத்து நிறுத்துவோம். எங்கள் பெற்றோர்கள் இதை உணர்ந்து இதை புரிந்து கொண்டு இந்த அரசியலை புரிந்து கொண்டு எங்களுக்கு துணை இருக்கணும். புரட்சி எப்போதும் வெல்லும், அதை நாளை மலரும் நான் தமிழர் அரசு சொல்லும். நான் தமிழர். நன்றி. அடுத்ததாக